ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் பிளேட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சர்ஃபேஸ் பிளேட்னா என்ன, அதனுடைய அவசியம், அது எந்த மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறாங்க, ஓகேவா, அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிரேடு இருக்குது, ஓகேவா, அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, அதனுடைய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்ற இந்த ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துடலாம். ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். When accurate dimensional features are to be marked, it is essential to have a datum plane with a perfectly flat surface. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்யூரேட் டைமென்ஷனல் அப்படின்னா ஒரு துல்லியமான அளவுகளை நம்ம குறிப்பிடணும், துல்லியமான அளவுகளை நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா மிகவும் நுணுக்கமான அளவுகள் உடைய ஒரு சமமான டேட்டம் பிளேன்னா ஒரு சமமான பொதுநிலை தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது marking using datum surface which are not perfectly flat will result in dimensional inaccuracies. Figure 1 the most widely used datum surface in machine shop work are the surface plates and marking tables. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமமட்டம் இல்லாத இருக்கக்கூடிய, ஓகேவா, சமமட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய டேட்டம் பிளேன்னா பொதுநிலைகள்னால அளவுகள் மார்க்கிங் பண்ணும்போது அதில் துல்லியத்தன்மை இருக்காது. ஓகேவா? டைமென்ஷனல் இன்அக்யூரீஸ், துல்லியத்தன்மை இருக்காது. அதனால் பொதுவாக மோஸ்ட் வைட்லி, ஓகேவா, பொதுவாக அனைத்து மிஷின் ஷாப்லேயும் ஓகேவா, அனைத்து மிஷின் ஷாப்லேயும் சர்ஃபேஸ் பிளேட்டும் மார்க்கிங் டேபிள்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொதுநிலை தளம் தேவைப்படுது. ஓகேவா? பொதுநிலை தளங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது துல்லியமான டேட்டம் பிளேனை நம்ம அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு சர்ஃபேஸ் பிளேட்டும் மார்க்கிங் டேபிளும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பணிமனைகளில், மெஷின் ஷாப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் பிளேட்டு அதனுடைய நெசசிட்டி, அதனுடைய தேவை, அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, துல்லியமான அளவுகளை நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிகவும் நுணுக்கமான அளவுகளை உடைய ஒரு சமமான பொதுநிலை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமாரி சமமான பொதுநிலை இல்லை அப்படின்னா நம்ம அளவுகள் இன்அக்யூரீஸ், அதாவது துல்லியத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அதை அந்த படத்தை கீழே பார்ப்போம். ஓகேவா? அதேமாரி எல்லா பணிமனைகள்லேயும் மிஷின் ஷாப்பில் இருக்கக்கூடிய பொதுநிலை தளங்கள், அதாவது டேட்டம் பிளேனை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் பிளேட்டும் மார்க்கிங் டேபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுநிலை தளங்களை அமைப்பதற்காக. ஓகேவா? அடுத்தது இதுதான் இந்த டேபிளில், இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பொதுவான சமமான டேட்டம் பிளேன் இல்லை அப்படின்னா அதில் என்னென்ன எரர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க, அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது, கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? Materials and construction. Surface plates are generally made of good quality. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Surface plates are generally made of good quality cast iron. ஓகேவா? good quality cast iron which are stress relieved to prevent distortion. ஓகேவா? prevent distortion. டிஸ்டார்ஷன் அப்படின்னா உருமாற்றம் அடையாமல் இருக்க. ஓகேவா? அதாவது சர்ஃபேஸ் பிளேட் நல்ல குட் குவாலிட்டி கேஸ்ட் அயானில் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா? குட் குவாலிட்டி கேஸ்ட் அயானில் செஞ்சுருப்பாங்க. இது ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டு டு ப்ரிவெண்ட் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது இது உருமாற்றம் அடையாமல் இருப்பதற்காக இதனுடைய ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உள் அழுத்த விசை அப்படின்றது அர்த்தம். இதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிறாங்க. இது சர்ஃபேஸ் பிளேட் உருமாற்றம் அடையாமல் தடுப்பதற்காக இதில் இருக்கக்கூடிய உள் அழுத்த விசை நீக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது the work surface is
machined and scrapped. The underside is heavily ribbed to provide rigidity. அதாவது இந்த சர்ஃபேஸ் பிளேட் வந்து நம்ம வந்து மெஷினிடு ஓகேவா மெஷினிங் செஞ்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்க்ராப்பிங் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. மெஷினிங் அல்லது ஸ்க்ராப்பிங் செஞ்சுருப்பாங்க. இதனுடைய கீழ்ப்பாகம் ஓகேவா அண்டர் சைடு அப்படின்னா இதனுடைய அடிப்பாகம் வந்து கீழ்ப்பாகம் வந்து ஹெவிலி ரிப்புடு டு ப்ரொவைட் ரிஜிடிட்டி அப்படின்னா அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தியா அந்த கிராஸில் இதான். இதனுடைய கீழ்ப்பாகம் வந்து நல்ல ஒரு பிடு அப்படின்னா நல்ல ஒரு தடிப்பு அப்படின்றது வந்து அர்த்தம். நல்ல ஒரு வலுவான கட்டமைப்பு வந்து கொடுத்து இதில் குறுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டெட்னஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் இன் லெவலிங் எ 3-point சஸ்பென்ஷன் இன் கிவன் ஃபிகர் 3 ஓகேவா. ஓகேவா இதனுடைய சமமட்டமாக சீட்டிங் ஆகிறது வந்து எளிதாக்குவதற்கு இதில் வந்து அந்த 3-point சஸ்பென்ஷன் அப்படின்னா 3 முனைகள் வந்து இதில் வந்து இருக்கும் ஓகேவா. 3 முனைகள் வந்து கொண்ட தாங்கிகள் வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்மாலர் சர்ஃபேஸ் பிளேட்ஸ் ஆர் பிளேஸ்டு அண்ட் பெஞ்சஸ் வைல் த லார்ஜர் சர்ஃபேஸ் பிளேட்ஸ் ஆர் பிளேஸ்டு அண்ட் ஸ்டாண்ட்ஸ். அதாவது சிறிய ரகமாக ஓகேவா ஸ்மாலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பிளேட்டை வந்து நம்ம பெஞ்ச் மேலே வச்சு பயன்படுத்தலாம். பெருசாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பிளேட்டை வந்து நம்ம ஸ்டாண்டு மேலே வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது இதுதான் வந்து நம்ம ஃபிகர் 3ல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல இதான் அந்த 3-point சஸ்பென்ஷன் ஃபார் ஸ்டெட்னட்ஸ். அதாவது இது வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிறதுக்கு ஓகேவா சமமட்டமாக வந்து அமையறதுக்கு வேண்டி இந்த 3 தாங்கிகள் 3 ஸ்டாண்டு மாரி கொடுத்துருக்குறாங்க 3 தாங்கிகள் மாரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அடுத்தது அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஓகேவா. வேறு என்ன மெட்டீரியல் வந்து நம்ம இதில் பயன்படுத்தலாம் சர்ஃபேஸ் பிளேட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா கிரானைட்டையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். கிரானைட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் சர்ஃபேஸ் பிளேட்ஸ். கிரானைட் இஸ் ஏ டென்ஸ் அண்ட் ஸ்டேபிள் மெட்டீரியல். Surface plates made of granite retain their accuracy even if the surface is scratched. Burrs are not formed on these surfaces. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கிரானைட் கல்லால் செஞ்ச சர்ஃபேஸ் பிளேட்டையும் வந்து நம்ம டேட்டம் சமதளமாக வந்து பயன்படுத்தலாம் ஓகேவா. சர்ஃபேஸ் பிளேட்டாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து கிரானைட்டிஸ் டென்ஸு அதிக அடர்த்தியுடனும் ஓகேவா ஸ்டேபிள்னால் நிலையாக இருக்கும் உருமாற்றம் அடையாமல் நிலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சர்ஃபேஸ் பிளேட்ஸ் மேட் ஆஃப் கிரானைட் ரிட்டைன் தேர் அக்யூரசி. அதாவது இதை வந்து நம்ம கிரானைட் கற்களால் செஞ்சுருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் பிளேட்டு வந்து உராய்வு ஓகேவா சிராய்ப்பை வந்து தாங்கக்கூடியது உராய்வுகளை வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் ஈவன் இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்க்ராட்ச்டு ரிட்டைன் தேர் அக்யூரசி. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய அக்யூரசி வந்து நீடிச்சிருக்கும் ஓகேவா இதனுடைய அக்யூரசி வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு ஆன் திஸ் சர்ஃபேசஸ். அதாவது இதில் இந்த கிரானைட்டாலான சர்ஃபேஸ் பிளேட்டில் வந்து பிசிறுகள் பர்ஸுனா பிசிறு ஓகேவா பர்ஸு வந்து எதுவும் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அண்ட் யூசஸ். சர்ஃபேஸ் பிளேட்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷின் ஷாப் ஒர்க் ஆர் அவைலபிள் இன் தேர் 3 grades. அதாவது சர்ஃபேஸ் பிளேட் வந்து மெஷின் ஷாப்பில் பயன்படுத்தக்கூடிய 3 கிரேடில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா. ஒர்க் ஷாப்பில் பயன்படுத்தக்கூடிய சர்ஃபேஸ் பிளேட் வந்து 3 கிரேடில் அவைலபிளாக இருக்குது. கிரேட் 1, கிரேடு 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு. The grade 1 surface plate is more acceptable than the other 2 grades. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் 1 சர்ஃபேஸ் பிளேட் வந்து ஓகேவா மற்ற கிரேடு 2 கிரேடு 3 இந்த ரெண்டுத்தோட அதிகமாக வந்து இதை வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கும் ஓகேவா. அதிகமாக இதனுடைய நுணுக்கம் வந்து அதிகமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிரேடு 1 சர்ஃபேஸ் பிளேட்டை ஓகேவா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க சர்ஃபேஸ் பிளேட் வந்து எத்தனை கிரேடில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கிரேட் 1 கிரேட் 2 கிரேடு 3ன்னு 3 டைப்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது.
மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து கிரேட் 1 சர்ஃபேஸ் பிளேட் வந்து நம்ம ரொம்ப அக்யூரசிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கேஸ்ட் அயர்ன் சர்ஃபேஸ் பிளேட்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் பை their length, breadth, grade and the Indian standard number. இந்த 4 வச்சு தான் வந்து சர்ஃபேஸ் பிளேட்டை வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. கேஸ்ட் அயர்ன் சர்ஃபேஸ் பிளேட் 2000 × 1000 கிரேட் 1 IS நம்பர். ஓகேவா? இதில் இந்த 2000ன்றது வந்து சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய லென்த்து, 1000ன்றது சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய பிரெத்து. ஓகேவா? கிரேட் 1 அதாவது கிரேடு 1, 2, 3ன்னு மொத்தம் 3 இருக்குது. அதில் வந்து கிரேட் 1 டைப்பு. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்பர் 2285. இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது அதனுடைய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். க்ளீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் பிளேட்டை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டூ நாட் கீப் ஜாப் ஆன் த சர்ஃபேஸ் பிளேட். அதாவது சர்ஃபேஸ் பிளேட் மேலே வந்து எந்த ஒரு ஜாபும் வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டோன்ட் கீப் எனி கட்டிங் டூல் அண்ட் த டேபிள். அதாவது இதில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத ஜாப்ஸு, தேவையில்லாத கட்டிங் டூல்ஸு இது எதுவுமே வந்து நம்ம சர்ஃபேஸ் பிளேட் மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து சர்ஃபேஸ் பிளேட்டு, ஓகேவா, சர்ஃபேஸ் பிளேட்டுனா என்ன, அதனுடைய சர்ஃபேஸ் பிளேட்டுனா என்ன, அதனுடைய மெட்டீரியலு, அதனுடைய யூசஸ்ஸு, சர்ஃபேஸ் பிளேட்டினுடைய அவசியம், ஓகேவா, அடுத்தது அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது வந்து தவறு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் நிச்சயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.